மே 8, 2020 அன்று நடந்த ஊழிநூல் விளக்க உரை பகுதி 11. ஊழிநூல் விளக்க உரையில் சீர்மை உயிரினங்களின் 3 நிலை என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். ஊழிநூல் சீர்மையியலுடைய இறுதிப் பகுதியில் இருக்கிறோம். உயிரினங்களில் 3 நிலை என்பது இன்றைய பாடம். அசையாதன, அசைவன மற்றும் மனிதர் ஆகியன உயிரினங்களின் 3 நிலைகள். இவற்றை 3 வகைகள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. வகை வேறு, நிலை வேறு, வகைமை வேறு. ஒரு குறிப்பிட்ட பொருளில் வேறு வேறு குணங்கள் இருந்தால் அவையெல்லாம் வகைகள் ஆகும். மல்லிகை செடி வேறு வேறு குணங்களில் இருப்பது மல்லிகையின் வகைகள். அதேவேளை மல்லிகை செடியின் வளர்ச்சி நிலைகள் எனப்படுபவை அந்த செடியுடைய ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு காலத்திலும், அதன் வளர்ச்சி அளவிலும், அதன் குணங்கள் வெளிப்படும் தன்மையிலும் உள்ளவற்றை விளக்குவது. பொதுவாக வகை என்பது ஒரு குறுகிய பரப்பு கொண்டது. ஒரு குறிப்பிட்ட பொருளோடு அது நின்று போவது. ஒரு குறிப்பிட்ட பொருளின் வெவ்வேறு குணங்களைத்தான் வகைகளாக பிரிக்க இயலும். அதுதான் வகை. வகுத்தல், வகைப்படுத்தல் ஆகியனவெல்லாம் அவ்வாறான தேவைக்காக எழுபவை. ஆனால் நிலை என்பது மிகவும் விரிவானது. நாம் பாடத்தை உற்று கவனித்தோருக்கு தெரியும். பல இடங்களில் நிலைகள் நிலைகள் என்றுதான் குறிப்பிடுவது உண்டு. சீர்மை நிலை என்றுதான் குறிப்பிடுவோம். ஓர்மை நிலை என்போம். அடுத்து புணர்ச்சி நிலை என்ற பாடமும் உள்ளது. புணர்ச்சி என்ற பாடம் என்பது புணர்ச்சி நிலை. ஒரு பொருள் எவ்வளவு நிலைகளாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஆழம் கிடைக்கும், புரிதலில் ஆழம் கிடைக்கும். ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவரிடம் எத்தனை நிலைகள் இருக்கின்றன, அவருடைய சிந்தனையில் எவ்வளவு அடுக்குகள் இருக்கின்றன, எவ்வளவு ஆழம் இருக்கிறது, செயல்பாடுகளில் எவ்வளவு நிலைகள் இருக்கின்றன என்பதை உள்வாங்குதல் தான் அந்த மனிதரை புரிந்து கொள்வதற்கான ஒரே வழி. மனிதரில் எத்தனை வகையினர் இருக்கிறார்கள், அல்லது இந்த மனிதர் எத்தனை வகையான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் என்று பார்ப்பது ஓரளவு மேலோட்டமான புரிதலை மட்டுமே வழங்கும். அதுபோலவே தாவரங்களின் நிலைகள். ஒரு தாவரம் இருக்கிறது என்றால் அந்த தாவரத்தின் நிலைகள் என்று ஏராளமாக உள்ளன. தாவரத்தின் இலையில் முளை, துளிர், தளிர் ஆகிய நிலைகள் உள்ளன. அதன் பிறகு இலையாகிறது. தளிர் நிலைக்கு பிறகு இலை என்பது ஒரு நிலை. அந்த இலை முற்றல் எனும் நிலையை அடையும். அதன் பிறகு பழுத்தல் எனும் நிலையை அடையும். அதன் பிறகு அது உதிர்ந்து போகும். இவ்வளவு நிலைகள் ஒரு இலைக்கு உண்டு. மரத்தின் பட்டைகளுக்கும் இவ்வளவு நிலைகள் உண்டு. இதுபோல பல நிலைகள் உண்டு. நுணுகி நுட்பமாக உள்வாங்குவோருக்கு நிலைகள் தேவை. இது எவ்வளவு நிலைகளாக இருக்கிறது என்பது இன்றியமையாத கருத்து. மேலோட்டமாக புரிந்து கொள்ள விழைவோருக்கு வகைகள் போதும். மாமரம் என்றால் அதில் எத்தனை வகைகள் இருக்கின்றன என்று அறிந்து கொள்வதே ஒரு பொது புரிதலுக்கு போதுமானதாக இருக்கும்.
பாடத்தில் எல்லா இடங்களிலும் நாம் நிலைகள் என்று கூறும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கருத்தின் வெவ்வேறு பரிமாணங்களையும் வெவ்வேறு கருத்துகளையும் வெவ்வேறு ஆழப்பகுதிகளையும் குறிக்கும் சொல் அது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் உயிரினங்களில் 3 நிலை என்பது இந்த பாடம். அசையாதன, அசைவன, மனிதர். இந்த பகுப்பை மீண்டும் உற்று நோக்குங்கள். 3 நிலைகள் இருக்கின்றன. அவை ஒரு இறுதி விளைவின் 3 நிலைகள். அசையாதன வேறு வகை, அசைவன வேறு வகை, மனிதர் வேறு வகை என்று இதை புரிந்து கொள்ளவே கூடாது. அந்த புரிதலிலிருந்து இந்த பாடத்தை கேட்க தொடங்கினால் நாம் முன்வைக்கும் விளக்கம் எதுவுமே விளங்காது அல்லது தவறான புரிதலை நோக்கி இட்டுச் செல்லும். அசையாதன முதல் மனிதர் வரையிலான 3 நிலைகள் உயிரினத்தின் வெவ்வேறு நிலைகள். அசையாத நிலையில் உள்ள உயிரினம் மனிதர் என்ற நிலையை அடைகிறது. இந்த 3 நிலைகளும் ஒரு குறிப்பிட்ட பொருளின் தனித்தனி கால சூழல் வளர்ச்சி நிலைகள்தான் என்பது கருத்து. இன்று யாரெல்லாம் மனிதர் என்ற நிலையில் இருக்கின்றனரோ எல்லோரும் ஏற்கனவே அசைவனவாக இருந்து அதற்கு முன்பு அசையாதனவாக இருந்தோர் என்ற கருத்து இந்த 3 நிலைகள் என்ற பகுப்பில் உள்ளது. செடி கொடிகள் வேறு, அது ஒரு வகை, உயிரின வகை. விலங்குகள், பறவைகள் ஆகியனவெல்லாம் விலங்கினத்தின் வேறு வகைகள், உயிரினத்தின் வேறு வகைகள். மனிதர் வேறு என்று இதை புரிந்து கொள்ளவே கூடாது. இன்றைய கல்வி அறிவு இவ்வாறு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் இங்கு யாவும் ஒன்று, யாவும் யாமே, யாவும் ஒன்றின் விளைவுகள், அந்த ஒன்றுக்குள் சிவம் சக்தி ஆகிய இரண்டும் ஓர்மை நிலையில் உள்ளன என்ற அடிப்படை பாடத்திலிருந்து விளக்க வந்தோம். ஆகவே புவியில் உள்ள உயிரினங்கள் 3 நிலைகள் என்று குறிப்பிடும்போது மனிதர் வேறு, அசைவன வேறு, தாவரம் வேறு, அதாவது அசையாதன வேறு என்று பொருள் அல்ல. 3 நிலைகள் என்பது கருத்து. அசையாதன என்பவை முதல் நிலை பொருட்கள், அசைவன வளர் நிலை பொருட்கள், மனிதர் உச்ச நிலை பொருட்கள். முதல், வளர், உச்சம் ஆகிய 3 நிலைகள் உள்ளன. அசையாதன முதல் நிலை பொருட்கள். அவைதான் தொடக்கம், அவைதான் ஆதி. முதல் என்பது அடிப்படை நிலை. அசைவன வளர்நிலை, வளரும் நிலையில் உள்ளவை. அந்த முதல் 2வது நிலையை எட்டுவது வளர்ச்சி. அந்த வளர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருப்பது, மிக நீண்ட காலத்திற்கு நிகழ்வது அந்த வளர்ச்சி. அந்த வளர்ச்சி ஒரு உச்சத்தை எட்டிவிட்டால் அது மனிதர் என்ற உயிரின கூட்டமாகிவிடுகிறது. உயிரினங்களில் புவியில் உள்ள உயிரின கூட்டத்தில் மனிதர் என்போர் உச்சநிலை வளர்ச்சி பொருட்கள். மனிதருக்குள் அசைவன அல்லது வளர்நிலை பொருட்களின் எல்லா இயல்புகளும் உண்டு. மனிதருக்குள் முதல் நிலை பொருட்களாகிய அசையாதனவற்றின் எல்லா இயல்புகளும் உண்டு என்பதும் இதன் பொருள். முதல் நிலை பொருட்கள் தாவரங்கள் அல்லது அசைவனவற்றின் இயல்புகளை உள்வாங்கி வைத்திருக்கவில்லை. ஏனென்றால் அவை இன்னும் வளர்நிலைக்கே வரவில்லை. அசைவன எல்லா அசையா நிலை பொருட்களின் இயல்புகளையும் உள்வாங்கி வைத்திருக்கின்றன. அதேவேளை அசைவனவற்றுக்குள்
மனிதர் அல்லாத அசைவனவற்றுக்குள் மனிதரின் இயல்புகள் இருப்பதே இல்லை. மனிதர் எனும் இந்த உச்சநிலை பொருளுக்குள் முந்தைய இரு நிலைகளும் உண்டு. அதுதான் நிலை என்ற சொல்லுக்கான பொருள். அதனால்தான் இது நிலை என்று இங்கு எழுதப்பட்டுள்ளது. இந்த மூன்று நிலைகள் உயிரினங்களாகிய பொருட்களில் ஐம்பூத சீர்நிலை, தன் விடுதலை, ஒழுங்கு ஆகியவற்றின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வரிசை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அசையாதன, அசைவன, மனிதர் என்ற மூன்று நிலைகள் இந்த வரிசையில் உள்ளன என்றால், இதற்கு முந்தைய பாடத்தில் பார்த்தோம். பொருட்களின் மூன்று வகை, மூன்று நிலைகள். இந்த பொருட்களுடைய சாரம் என்ன என்பதை பற்றியெல்லாம் கண்டோம். அந்த பொருட்களுடைய சாரமாக ஐம்பூத சீர்நிலை, தன் விடுதலை, ஒழுங்கு ஆகியவற்றை குறிப்பிட்டோம். ஐம்பூத சீர்நிலை, தன் விடுதலை, ஒழுங்கு ஆகியவற்றில் மிகுந்தவை மூன்றாவது நிலை, அதாவது மனிதர் எனும் உச்சநிலை பொருள். சற்று குறைந்தவை அசைவன அல்லது வளர்நிலை பொருட்கள். மிக மிக குறைவானவை அசையாதன அல்லது முதல்நிலை பொருட்கள். இதுதான் வரிசை. இது ஏன் இவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகிறது என்றால், ஏற்கனவே குறிப்பிட்டோம் கடந்த பாடத்தில், பொருட்கள், இந்த முதற் பொருள் சிவசக்தி, இடைப்பொருள் தான் புவியில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் இடைப்பொருட்கள், அடிப்படையில் இடைப்பொருட்கள். இந்த இடைப்பொருள் எனப்படுவது ஒரு கட்டமைப்பு என்று குறிப்பிட்டோம். ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தன்னைத்தானே ஒழுங்கு செய்து கொள்ளும். இந்த கட்டமைப்பு தன் விடுதலை கொண்டது. ஐம்பூத சீர்நிலை இந்த கட்டமைப்பில் உண்டு என்று குறிப்பிட்டோம். இதுவே மிக மிக அடிப்படையானது. உயிரின வாழ்க்கைக்கு அடிப்படையான கருத்து இது. அசையாதன எனும் முதல்நிலை பொருட்கள் ஒரு கட்டமைப்பு தான். ஆனால் அந்த கட்டமைப்பு ஐம்பூத சீர்நிலை, தன் விடுதலை, ஒழுங்கு ஆகியவை மிகவும் குறைந்த பொருட்கள். மனிதர் அவ்வாறானோர் அல்லர். இந்த கருத்தின் விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். இயற்கை பேரழிவுகள் நிகழும்போது தாவரங்கள், சங்கம உயிரினங்கள், மனிதர்கள் ஆகிய வரிசைப்படி அழிவின் அளவு உயர்கிறது. இயற்கை பேரழிவு நிகழும்போது தாவர வகையினம், தாவர நிலையில் உள்ள உயிரின கூட்டம் கூடுதலாகவும், அசைவன அதைவிட சற்று குறைவாகவும், மனிதர்கள் அசைவனவற்றை விட குறைவாகவும் அழிகின்றனர் என்பது கருத்து. தன் விடுதலை குறைந்த தாவரங்கள் மிகுதியாக அழிகின்றன. தன் விடுதலை வளர் நிலையில் உள்ள சங்கம உயிரினங்கள் ஓரளவு தப்புகின்றன. தன் விடுதலை முழுமையடைந்த மனிதர்கள் கூடுதலாக தப்புகின்றனர். இதனால்தான் இந்த கருத்தை சற்று உள்வாங்குங்கள். இதனால்தான் பல உயிரினங்கள் புவியில் அழிந்து கொண்டிருக்கின்றன. அதேவேளை மனிதர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஏராளமான உயிரின வகைகள் அழிந்துவிட்டன. இவ்வாறு அழியும் உயிரினங்களில் எவை மிகுதி என்று பாருங்கள். அசையாதனவே மிகுதி. பல தாவரங்கள், அவற்றுள் பாசி வகைகள், கொடி வகைகள், செடி வகைகள், மரங்கள், சிறு புற்கள், பல்வேறு வகை கிழங்குகள் ஆகியவையெல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன. மிகுதியாக அழிகின்றன, அழிந்து விட்டன. அழிவில் அடுத்த நிலையில் சங்கம உயிரினங்கள் இருக்கின்றன. ஏராளமான பூச்சிகள், புழுக்கள், மீனினங்கள், பறவைகள், பேருடல் விலங்குகள், யானை, திமிங்கலம் போன்றவை. இந்த அசைவனவெல்லாம் அடுத்த நிலையில் அழிகின்றன. ஆனால் மனிதரின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. ஊழி காலத்தில் எல்லா கட்டமைப்புகளும் சிதைவுறும் என்பதால் இந்த விளக்கம் பொதுவான இயற்கை சீற்றங்களுக்கு மட்டுமே ஆனது.
என்று மிக தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கூறிய விளக்கம் எதற்கானது என்றால், பொதுவான இயற்கை சீற்றங்களுக்கு, பொதுவான இயற்கை சீற்றம், பொதுவான இயற்கையில் நிகழும் சிதைவுகள் ஆகியவற்றுக்கு இந்த விளக்கம். ஆனால் ஊழிக்காலம் இவ்வாறு இருக்காது, இப்படி இருக்காது. எல்லா கட்டமைப்புகளுமே சிதைக்கப்படும். அவ்வாறு சிதைக்கப்படும் போது மனிதர் எண்ணிக்கை மிகுதியாக பெருகும் அல்லது மிகுதியாக தப்புவிக்கப்படும் என்று எண்ணக்கூடாது, என்று கருதக்கூடாது என்பதற்காக இந்த விளக்கம் தெளிவாக ஒரு குறிப்புடன் பதிவு செய்யப்படுகிறது. இதுவரை நிகழ்ந்தது வேறு, ஊழிக்காலத்தில் நிகழப்போவது வேறு என்பது கருத்து. அடுத்ததாக புணர்ச்சி நிலை என்பது அடுத்த பாடம். இதுதான் சீர்மையியலுடைய இறுதி பாடம். புணர்ச்சி நிலை என்பது அது ஒரு நிலை. மூன்றாவது இயலாக புணர்ச்சி தான் இருக்கிறது. ஓர்மை, சீர்மை என்பவை இரு இயல்கள், 1, 2 ஆகியன. மூன்றாவது இயல் புணர்ச்சி. அப்புணர்ச்சி எனும் இயலுக்கான அறிமுகமாக இந்த பாடம் பதிவு செய்யப்பட்டது. ஓர்மை, சீர்மை, புணர்ச்சி என்று வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓர்மை என்பது சிவத்தின் பண்பு. ஓர்மை நிலையில் சிவம் மிகை, சக்தி குறை. மிகை குறை பற்றியெல்லாம் விளக்கிவிட்டோம். அந்த விளக்கங்களிலிருந்து இதை கேட்க வேண்டும். ஓர்மை நிலையில் சிவம் மிகை, சக்தி குறை. சீர்மை நிலையில் சிவம் குறை, சக்தி மிகை. புணர்ச்சி நிலையில் சிவத்தை சக்தி பன்மயத்துடன் விரிக்கிறாள். அதுதான் புணர்ச்சி நிலை. இந்த புணர்ச்சி எனும் நிலையில் சிவத்தை சக்தி பன்மயத்துடன் விரிக்கிறாள். ஓர்மையில் உருவம், வடிவம் ஆகியன இல்லை, வளர்ச்சி பெறவில்லை. நிலைத்தன்மை உண்டு. நிலைத்தன்மையே ஓர்மையுடைய சாரம். ஏதேனும் ஒரு கருத்து உருவமாகிவிட்டால் அது நிலைக்காது. அது எந்த உருவமாக இருந்தாலும் சரி. ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருத்தல், ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் இருத்தல் என்பது நிலைத்தன்மைக்கு எதிரானது. அது நிலைக்காது. வடிவமாகும் எதுவும் வளரும், தேயும், சிதையும், மறையும். வடிவமற்றது அப்படியே நிலைத்தன்மையுடன் இருக்கும். ஆகவே ஓர்மையில் சிவம் மிகை, சக்தி குறை. சீர்மையில் சிவம் குறை, சக்தி மிகை. சீர்மை நிலை என்பது வடிவம் மற்றும் உருவப் பொருட்களுக்கானது. வடிவம் மற்றும் உருவம் கொண்ட பொருட்களுக்கானது. இங்கு சிவம் குறை. சிவம் எல்லா பொருட்களின் மறைவில் இருந்து நிலைத்தன்மையை வழங்குகிறது. எல்லா பொருட்களுக்கும், எல்லா உயிரின நிலைகளுக்கும் நிலைத்தன்மை வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்காவது நிலைக்க வேண்டும். அவ்வாறு நிலைத்தன்மையை வழங்குவது சிவம். அசையா தன்மையை, நிலைத்தன்மையை வழங்குவது சிவம். சக்தி சீர்மை நிலையில் உருவங்களாக உயிரின கூட்டத்தையும் பிற பொருட்களையும் வளர்த்தெடுப்பதில் பங்காற்றுகிறது. சீர்மை என்பதே சக்தியுடைய நிலை என்று கூட நாம் கருதுவது உண்டு. இங்கு சக்தி மிகை. இதை நன்றாக கவனியுங்கள். எது மிகையோ அது அமைதியாக இருக்கும். அது தனிந்து உள்வாங்கும், குறையை தனிந்து உள்வாங்கும். சக்தி மிகை என்பதால் சீர்மை நிலையில் சிவத்தை அது தனிந்து உள்வாங்குகிறது. ஏன் தனிந்து உள்வாங்க வேண்டும்? அவ்வாறு தனிந்து உள்வாங்கினால்தான் இங்கே உயிரின கூட்டத்திற்கு உருவம் இருக்கும், வடிவம் இருக்கும், வாழ்க்கை இருக்கும். ஆகவே இந்த சீர்மை நிலையில் சக்தி குறை, சிவம் மிகை. புணர்ச்சி
எனும் நிலையில் சிவத்தை சக்தி பன்மயத்துடன் விரிக்கிறாள். இந்த புணர்ச்சி நிலையில்தான் உயிரின கூட்டங்கள் எவ்வாறு பிறந்தன, தோற்றம் பெற்றன என்ற பாடங்கள் எல்லாம் உள்ளன. பன்மயத்துடன் விரித்தல் மிக இன்றியமையாத இயல்பு. சிவத்தை சக்தி விரிக்கிறாள் என்று எழுதவில்லை, பன்மயத்துடன் விரிக்கிறாள் என்று எழுதப்பட்டுள்ளது. பன்மயத்தை பற்றி நேற்றே குறிப்பிட்டோம். தன் விடுதலை பெற்ற எதுவும் ஒழுங்கு என்ற கருத்தில் இருக்கும். ஒழுங்கு என்பதே பன்மயம்தான். பன்மயத்தை நிலைநாட்டும் கருத்து தான் ஒழுங்கு. எது ஒழுங்குடன் இருக்கிறதோ அது ஒற்றைத்தன்மையில் இருக்காது, அது பன்மயத்துடன் தான் இருக்கும். அவ்வாறு பன்மயத்துடன் விரிக்கும் நிலை உயிரினங்களுக்கு பன்மயம் கொடுத்து அவற்றை விரிக்கும் நிலைதான் புணர்ச்சி. சிவம் ஓர்மையை நாடுவது, சக்தி பன்மயத்தை நோக்குவது. இது ஒரு இன்றியமையாத கருத்து. சிவத்திற்கு ஓர்மை போதும். வெவ்வேறு வண்ணங்கள் என்பதையோ, வெவ்வேறு நிலைகள் என்பதையோ, வெவ்வேறு உயிரின வகைமை என்பதையோ சிவம் கருதுவதில்லை. உண்மையில் சிவத்தை பொறுத்தவரை வண்ண வேறுபாடும் இல்லை, ஐம்பூத வேறுபாடும் இல்லை, உயிரின வேறுபாடும் இல்லை. இது மலையும் அல்ல, அது மணலும் அல்ல. எல்லாமே சிவம்தான். யாவும் யாமே என்பதுதான் அதன் பண்பு. அதுவே உண்மை. ஆனால் இது மணல் துகள், அது பெரிய மலை என்ற வேறுபாடு மாயை. இந்த மாயை இல்லை என்றால் உயிரினங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. உயிரினங்களால் இந்த பேரண்டத்தை புரிந்து கொள்ள இயலாது, பேரண்டத்தில் வாழ இயலாது, இறையை உணர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். வேறுபாடுகளின் வழியாகத்தான் மூலத்தை உணர இயலும். எங்கு நோக்கினும் வெண்மை இருந்தால் வண்ணம் என்று ஏதும் இல்லை என்ற நம்பிக்கை தான் எழும். எங்கு நோக்கினும் கருமை இருந்தால் வெளிச்சம் என்று ஏதும் இல்லை என்ற கருத்து எழும். எண்ணற்ற வண்ண கற்றைகள் இருக்கும்போதுதான் வண்ணம், அவற்றின் ஆழம், அவற்றின் அருகமை, இந்த வண்ணங்களுக்கு பின்புலத்தில் இருக்கும் கருத்துகள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் விளங்கிக் கொள்ள இயலும். ஆகவே ஓர்மை எனும் சிவத்தின் பண்பு புணர்ச்சி நிலையில் சக்தியால் விரிக்கப்படுகிறது, பன்மயத்துடன் விரிக்கப்படுகிறது. இந்த பன்மயத்தின் வழியாகத்தான் மாயை எனும் கருத்து வெளிப்பட்டு மனிதர்கள் இறையை உணர்கிறார்கள். பிற உயிரினங்கள் வாழ்கின்றன, அது வேறு. ஆனால் இறையை உணர வேண்டும், அது இறையின் விருப்பம். யாவும் யாமே என்பதை உணர வேண்டுமென்றால் நீ வேறு நான் வேறு என்பதை முதலில் வாழ வேண்டும். இது வேறு அது வேறு என்பதை முதலில் ஏற்க வேண்டும். வெவ்வேறு நிலைகள் உள்ளன என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆழத்தில் பயணித்து கொண்டே இருக்கையில் யாவும் ஒன்றுதான் என்பதை அப்போதுதான் உணர இயலும். இல்லை என்றால் வெறும் பாடமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். புரிந்து கொள்ளுதல், இறுதியில் உணர்ந்து ஏற்றல் என்ற நிலை வாய்க்காது. ஆகவேதான் மாயை மூன்றாவது நிலையாக உரைக்கப்பட்டது. ஆணவம், கண்மம், மாயை. மாயையை நன்கு அனுபவிக்க வேண்டும். ஏற்கனவே ஆணவம், கண்மம், மாயை உரையில் குறிப்பிட்டிருக்கிறோம். மாயை மனிதருக்காக படைக்கப்பட்டது. பச்சை வேறு நீலம் வேறு என்பது மாயை. ஆனால் பச்சை மீதும் காமம் வேண்டும், நீலத்தின் மீதும் காமம் வேண்டும். இரண்டின் மீதும் விருப்பம் இருக்க வேண்டும். எத்தனை பன்மயம் இந்த புவியில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டாலும், உங்களால் எவ்வளவு பன்மயத்தை பார்க்க இயன்றாலும் அவ்வளவு பன்மயத்தையும் விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்தின் வழியாகத்தான் இந்த பன்மயங்கள் எல்லாம் உள்வாங்கி தன்மையப்படுத்தி இறுதியில் இவையெல்லாம் பன்மயம் எனும் வெளிப்பாடுகளே அன்றி இவை மட்டுமே உண்மை அல்ல. இந்த பன்மயத்திற்கு பின்னால் ஆழத்தில் சிவமும் சக்தியும் மட்டுமே உறைந்துள்ளன என்பதை உணர இயலும்.
மாயையோடு நின்றுவிடவும் கூடாது, மாயையை வெறுத்து ஒதுக்கவும் கூடாது. இதுதான் போக்கு, உயிரின வாழ்க்கையின் போக்கு, மனித வாழ்க்கையின் இன்றியமையா போக்கு இதுவே. இங்கு தன் புணர்ச்சி என்ற ஒரு கருத்து விளக்கப்பட்டுள்ளது. இந்த புணர்ச்சி நிலையில் ஓர்மை நிலை கொண்ட உயிரினங்கள் சிவத்தின் பண்பில் மிகுந்தவை, அவை தன் புணர்ச்சி செய்பவை. உயிரினங்களில் ஓர்மை நிலை உண்டு. ஓர்மையை ஒரு தனி இயலாக கண்டோம். உயிரினங்களில் ஓர்மை நிலை கொண்டவை உண்டு. ஓர்மை நிலை வகையல்ல. இவ்வாறான ஓர்மை நிலை உயிரினங்கள் தன் புணர்ச்சி செய்பவை, தனித்த அடையாளம், தனித்த வாழ்க்கை இன்றி பல்கி பெருகி பிறவற்றை உள்ளடக்குபவை அவை. இந்த ஓர்மை நிலை உயிரினங்களுக்கு தனித்த அடையாளமும் இல்லை, தனித்த வாழ்க்கையும் இல்லை. ஆனால் அவை பல்கி பெருகும். அவைதான் பிறவற்றையெல்லாம் உள்ளடக்கும். ஓர்மை நிலை என்பது சிவம் மிகுந்த பண்பு, சிவத்தின் பண்பு, சிவம் மிகுந்த நிலை. இனப்பெருக்கத்திற்கு வேறொரு உடலை நாடாமல் தனக்குத்தானே புணர்ந்து இனப்பெருக்கம் செய்தல் தன் புணர்ச்சி நிலை ஆகும். ஓர்மை நிலை கொண்டவை இவ்வாறான தன் புணர்ச்சி செய்வன. அதாவது சீர்மை எனும் ஐம்பூத ஒழுங்கு இவற்றுக்கு தேவையில்லை. பன்மயம் எனும் கட்டமைப்பு இவற்றுக்கு இல்லை. இந்த வகை உயிரினங்களே புவியின் ஆதி. அன்னையாகிய சக்தி இவ்வுயிரினங்களை விரித்து அவற்றிலிருந்து பன்மயத்தை வெளிப்படுத்தி செய்யும் தொழிலே காத்தல் ஆகும். இறையின் 5 தொழில்களுள் ஒன்று காத்தல். இந்த ஓர்மை நிலையில் உள்ள ஆதி உயிரினங்களை அன்னையாகிய சக்தி விரித்து அவற்றிலிருந்து பன்மயத்தை வெளிப்படுத்தி செய்யும் தொழிலே காத்தல் ஆகும். ஓர்மை நிலை உயிரினம் அல்லது தன் புணர்ச்சி நிலையில் உள்ள உயிரினம் என்று இங்கு குறிப்பிடப்படுவன பொதுவாக நுண்ணுயிரிகள் என்று அழைக்கப்படுவன. இவையே புவியின் ஆதி உயிரினங்கள். இந்த நுண்ணுயிரிகள் தன் புணர்ச்சி செய்வன. ஆதிநிலை நுண்ணுயிரிகள், ஆதிநிலை உயிரின கூட்டம் தன் புணர்ச்சி செய்வது. ஆண்மை பெண்மை என்ற நிலையே அவற்றுக்கு ஆதியில் இருக்கவில்லை. அந்த ஆதி உயிரினங்கள் இப்போதும் உள்ளன. அவைதான் மிகுதியாக உள்ளன. ஓர்மை நிலை உயிரினங்களே மிகுதி. ஆண்மை பெண்மை என்ற வேறுபாடு அவற்றுக்கு இல்லை. ஆகவே அவை ஆண்மையும் பெண்மையும் கலந்த நிலையில் உள்ளவை. அவை தன் புணர்ச்சி செய்கின்றன. ஓர் உடலே தனக்குத்தானே புணர்ச்சி செய்து கொண்டு இனப்பெருக்கம் செய்யும். அதுவே ஆதி உயிரினம். இந்த ஆதி உயிரினம் ஐம்பூத ஒழுங்கு அற்றது. இந்த உயிரினத்தில் நீர் இவ்வளவு இருக்கும், வெப்பம் இவ்வளவு இருக்கும், காற்று இவ்வளவு இருக்கும் என்பது நிலையற்றது. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கும், எங்கு வேண்டுமானாலும் இருக்கும். நீர் குறைந்தாலும் இருக்கும், நீர் மிகுந்தாலும் இருக்கும். நீர் மிகும்போது தன்னுடைய உடலின் ஒழுங்குகளை எல்லாம் அது உடனடியாக மாற்றி அமைத்துக் கொள்ளும். வெப்பம் மிகும்போது உடனடியாக மாற்றி அமைத்துக் கொள்ளும். காற்றில் மட்டுமே வாழ வேண்டும் என்றாலும் வாழும். இது ஐம்பூத ஒழுங்கு தேவையற்ற நிலை. ஏனென்றால் இந்த ஓர்மை நிலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. சீர்மைக்குத்தான் இவ்வளவு ஒழுங்குகள், பன்மயம் இவையெல்லாம் தேவை. சீர்மை நிலைப்பது அரிது. காற்று மிகுந்தால் சிதைவுறும், நீர் மிகுந்தால் சிதைவுறும், வெப்பம் மிகுந்தால் சிதைவுறும். என்றால் சீர்மை நிலையில் சிவம் குறை. சிவம் குறைந்து விட்டாலே நிலைத்தன்மை குறைவு. ஓர்மை நிலை அவ்வாறானதல்ல. ஓர்மை நிலையில் உருவம் நிலைக்காது. உருவம் தெளிவுற இருக்காது, வடிவம் தெளிவுற இருக்காது. ஆனால் அந்த பொருள் நிலைக்கும், அது நிலைத்திருக்கும். இந்த உயிரினங்கள் படைப்பு எவ்வளவு அற்புதம் என்று நாம் தொடர்ந்து உணர்கிறோம். இந்த பாடத்தை உணர்ந்த போதெல்லாம் இந்த உயிரினங்களின் படைப்பையும் பேரண்டத்தின் நிலைகளையும் இணைத்து புரிந்து கொண்டோம். பேரண்டம் ஓர்மையிலிருந்து தொடங்குகிறது. அதுபோல புவியில் உள்ள உயிரின கூட்டமும் ஓர்மையிலிருந்து தொடங்குகிறது. ஆசான் இதைத்தான்
அண்டமும் பிண்டமும் ஒன்று என்று ஒரு இரு சொற்களில் விளக்கிவிட்டார் என்பதை எண்ணி எண்ணி வியக்க வேண்டியிருக்கிறது. பேரண்டத்தின் தொடக்கமும் புவியில் உயிரினத்தின் தொடக்கமும் ஒன்று. இந்த தன்புணர்ச்சி செய்யும் ஓர்மை உயிரினங்கள் ஆதி உயிரினங்கள் என்றோம். அவ்வுயிரினங்களுடைய வாழ்க்கை, வெளிப்பாடு ஆகியவையெல்லாம் எவ்வாறு இருக்கும் என்று நிறைய விளக்கங்கள் உள்ளன. இப்போது நாம் நூலில் நிற்கும் இடத்தில் அடுத்து எது இருக்கிறது என்றால், இப்பொழுது நிகழும் ஊழி ஓர்மையை நோக்கியது. இப்பொழுது நிகழும் ஊழி ஓர்மையை நோக்குகிறது, ஓர்மையை நோக்கி செல்கிறது. இவ்வூழியில் பன்மயம் சுருங்கி ஓர்மையை நோக்கிய நிகழ்வுகள் நிகழும். இந்த ஊழி ஓர்மையை நோக்கி நகர்த்தி செல்கிறது யாவற்றையும். அதாவது இந்த சீர்மை நிலையை அது குலைக்கிறது. இவ்வளவு பன்மயம் இருக்காது, இவ்வளவு உயிரினம் இனி இருக்காது, இவ்வளவு உயிரின வகையினம் இருக்காது. ஓர்மையை நோக்கி இந்த புவி சென்று கொண்டுள்ளது. நுண்ணுயிரிகளால் ஏற்படும் சிதைவுகள், அழிவுகள், ஒழுங்கு குலைவுகள் எவராலும் தடுத்து நிறுத்த இயலாதவை. ஏனெனில் இந்த நுண்ணுயிரிகள் எனப்படுபவை ஆதி உயிரினத்தின் வெளிப்பாடுகள். ஆதி உயிரினம் அது ஓர்மையில் இருப்பது. அது ஆண்மை பெண்மை என்ற பிரிவே பகுப்பே அற்றது. எல்லா நுண்ணுயிரிகளையும் நாம் இங்கு குறிப்பிடவில்லை, மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நுண்ணுயிரிகளில் பல நிலைகள் உள்ளன, பல வகைகள் அல்ல, நிலைகள் உள்ளன. அவற்றுள் ஆதி நிலை ஓர்மை நிலை நுண்ணுயிரிகளை பற்றி குறிப்பிடுகிறோம். அவைதான் மிகுதி. அவற்றையெல்லாம் புலனறிவால் அப்படி அறிந்து கொள்ளவே இயலாது. அவற்றின் வெளிப்பாடுகளைத்தான் அறிந்து கொள்ள இயலும். ஒரு நுண்ணுயிரி தன்னுடைய செயல்கள் வழியாக வெளிப்பட்டால் அங்கு அது இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். அது செயல்கள் வழியாக வெளிப்படவில்லை என்றால் அது மறைவாக இருக்கும். அது இருப்பதே யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அதை அறிந்து கொண்டாலும் அதை அழிக்கவோ கட்டுப்படுத்தவோ மட்டுப்படுத்தவோ இயலாது. அது எந்த உருவம் எந்த வடிவிலும் இருக்கும், எந்த ஒழுங்கிலும் அது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில்தான் அது இருக்கும் என்ற தேவை, இருக்க வேண்டும் என்ற தேவை அந்த நுண்ணுயிரிக்கு இல்லை. அது ஓர்மையில் உள்ளது. இவ்வகையான ஓர்மை நிலை ஆதி உயிரின கூட்டம் புவியை ஓர்மை நிலை நோக்கி இட்டுச் செல்கிறது என்பதுதான் கருத்து. இதுதான் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நிகழும் ஊழி ஓர்மையை நோக்கியது. இவ்வூழியில் பன்மயம் சுருங்கி ஓர்மையை நோக்கிய நிகழ்வுகள் நிகழும். இப்போதும் அன்னையாகிய சக்தியே பன்மயத்தை நிலைநாட்ட ஊழியை ஏவி காத்தல் தொழில் புரிகிறாள். இந்த ஓர்மை வேண்டாம் என்பதற்காகத்தான் அன்னை ஊழியை ஏவி பன்மயத்தை காப்பதற்காக காத்தல் தொழில் செய்கிறாள். ஆகவே ஊழியில் இரண்டும் இருக்கும். ஓர்மையை நோக்கிய போக்கு இருக்கும், அது தவிர்க்கவே இயலாது. அது சிவம், அதை தடுக்க இயலாது. அதை நோக்கித்தான் செல்லும். ஆனால் அந்த போக்கில் யாவும் அழிந்து விடாமல் பன்மயம் நிலைநாட்டப்படும். அது சக்தி. சக்தியின் தொழில் காத்தல் தொழில். இரண்டும் நிகழும். ஓர்மைதான் போக்கு, பன்மயம் நிலைநாட்டப்படுதல் அப்போக்கில் போக்கின் உடன் நிகழ்வு. இந்த இரண்டும் நிகழும். ஓர்மை, சீர்மை, புணர்ச்சி ஆகியன 3 நிலைகள். அவை 3 இயல்களாக ஊழி நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஓர்மையில் சிவசக்தி கலவி நிலை உள்ளது. ஓர்மையில் இது சுருக்கம், பாடச் சுருக்கம். ஓர்மையில் சிவசக்தி கலவி நிலை. ஓர்மையில் சிவமும் சக்தியும் கலவி கொள்கின்றன, தனித்தனி பொருளாக இல்லாமல் ஒரு பொருளுக்குள்ளேயே இரண்டும் கலவி கொள்கின்றன. சீர்மையில் மிகை குறை எனும் நிலை வெளிப்படுகிறது. மிகை குறை என்பது ஒரு நிலை, அது சீர்மையில் வெளிப்படுகிறது. வடிவங்கள், தோற்றங்கள் வெளிப்படுகின்றன, அதாவது சீர்மை நிலையில். புணர்ச்சி நிலையில் இடைநிலை பொருட்கள் வெளிப்படுகின்றன.
இடைநிலை பொருளை பற்றி ஏற்கனவே விளக்கினோம். அவையெல்லாம் புணர்ச்சி நிலையில் வெளிப்படுகின்றன. புணர்ச்சி நிலை என்பது பன்மயத்தை கட்டமைப்புகளாக பெருகச் செய்தல். இது ஒரு மறைமொழி. புணர்ச்சி நிலை என்பது பன்மயத்தை கட்டமைப்புகளாக பெருகச் செய்தல். புணர்ச்சி நிலையில் பன்மயம் கட்டமைப்பாக பெருகும். விதைகள், புழுக்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்கினம், மனிதர் ஆகியனவெல்லாம் கட்டமைப்புகள். இவையெல்லாம் என்ன கட்டமைப்புகள்? பன்மயம் கொண்ட கட்டமைப்புகள். எல்லா உயிரின கூட்டமும் பன்மயமானது. புணர்ச்சி நிலையில் உள்ளவைதான் பன்மயத்துடன் இருக்கும். புணர்ந்து பெருகும் உயிரினம்தான் பன்மயத்துடன் இருக்கும். அதுதான் கட்டமைப்பாக இருக்கும். தன் புணர்ச்சி செய்து வெளிப்படும் பெருகும் உயிரினம் பன்மயம் குறைவாக இருக்கும். மிக குறைவான பன்மயத்துடன் இருக்கும். புணர்தலே பன்மயத்துக்காகத்தான், பன்மயம் எனும் கட்டமைப்பிற்காகத்தான் என்பதுதான் புணர்ச்சி நிலை. தன் புணர்ச்சி என்பதுதான் ஓர்மையின் பண்பு. இது ஓர் இடையறா நிகழ்வு என்று மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த தன் புணர்ச்சி இது ஓர்மையின் பண்பு, இது ஓர் இடையறா நிகழ்வு. இதற்கு இடைவெளியே இல்லை. தன் புணர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். மனித உடலில் கூட தன் புணர்ச்சி செய்யும் உயிரினங்கள் தான் மிகுதி. தன் புணர்ச்சி செய்யும் ஓர்மை உயிரின கூட்டத்தின் ஒரு வடிவம்தான் மனித உடல். எல்லா உடல்களுமே அவ்வாறானவைதான். இலை, மரம், காய், கனி, புழு, பூச்சி உள்ளிட்ட அனைத்துமே அவற்றின் அடி ஆழத்தில், நுண்மையில், அவற்றின் நுண் நிலையில் தன் புணர்ச்சி செய்யும் உயிரினங்களால் ஆக்கப்பட்டவைதான். ஓர்மை உயிரின கூட்டம்தான் சீர்மை உயிரின கூட்டத்தின் ஆதி என்று உரைத்தோம். மனித உடலில் உள்ள நுண்பொருட்கள் தன் புணர்ச்சி செய்கின்றன. அவற்றுக்கு ஆண்மை பெண்மை இல்லை. அவை அந்த உயிரின கூட்டம் மனித உடல் எனும் கட்டமைப்பு சிதைந்த பிறகும் கூட வாழ்க்கை நடத்தும். அவற்றுக்கு வாழ்க்கை உண்டு. அழுகினாலும் அங்கு உடனடியாக வேறு வடிவத்தை எடுத்து வாழும். எரிந்தாலும் வாழும், வறண்டாலும் வாழும். எப்படி இருந்தாலும் அவை வாழும். ஆனால் இங்கு சக்தியின் செயல்பாடுகள் மிகையாக இருப்பதால், சீர்மை நிலையில் மிகையாக இருப்பதால், இது எலும்பு, இது பல், இது தசை, இது நரம்பு என்ற பன்மயம் இருக்கிறது. அந்த பன்மயம் சக்தியினால் நிகழ்வது. ஆனால் அந்த பன்மயத்தின் உள்ளே பல்லாகினும் நரம்பாகினும் அதன் உள்ளே உள்ள நுண்பொருள் ஓர்மையில் இருக்கிறது. இதுதான் கட்டமைப்பு என்ற கருத்து. தன் புணர்ச்சி என்பதுதான் ஓர்மையின் பண்பு. இது ஓர் இடையறா நிகழ்வு என்று அதற்காகத்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடிவம், தோற்றம் கொண்டவையும் அவற்றின் நுண்பொருள் நிலையில் தன் புணர்ச்சியில் இருந்துதான் வெளிப்படுகின்றன. இதைத்தான் இப்பொழுது விளக்கினோம். அதாவது எல்லா பொருட்களின் ஆதியிலும் உள்ள நுண்பொருட்கள் தன் புணர்ச்சியின் வழியாகத்தான் பெருகுகின்றன. இறுதியாக, நான் எனும் ஆணவம்தான் புணர்ச்சியின் அடிப்படை. நான் எனும் சிந்தனை மிகுதி புணர்ச்சியின் மிகுதியாகிறது. புணர்ச்சியின் வழியாக வெளிப்படும் யாவும் அப்புணர்ச்சியில் ஈடுபட்ட உயிர் பொருட்களின் பண்புகளை மிகுதியாக வெளிப்படுத்துவன. புணர்ச்சி ஏன் தேவை? புணர்ச்சிக்கு எது அடிப்படை என்றால், நான் எனும் ஆணவம். யாவும் யாமே என்று இருக்கும்போது ஓர் உடல் தனக்குத்தானே புணர்ந்து கொள்ளும். ஆனால் நான் வேறு, என் உடல் வேறு என்ற நான் எனும் உணர்வு, சிந்தனை வளர்ச்சியடைந்த பிறகு தன் புணர்ச்சி அற்றுப்போகும். நான் எனும் உணர்வு கொண்ட இன்னொரு உயிரினமும் நான் எனும் உணர்வு கொண்ட உயிரினமும் புணர்தலை விரும்பும். ஆகவே புணர்ச்சிக்கு அடிப்படையே நான் வேறு என்ற கருத்துதான். நான் எனும் ஆணவம்தான் புணர்ச்சியின் அடிப்படை. ஆணவம் என்பது அகந்தை அல்ல. இதையும் ஆணவம் கண்பம் மாயையில் விளக்கியிருக்கிறோம். ஆணவம் என்பது ஒரு தீமையான, பொருத்தமற்ற கருத்து என்று புரிந்து கொள்ளக்கூடாது. நான் என்ற கருத்தே ஆணவம்தான். அது தேவையற்றது என்பதல்ல. அது எவ்வளவு தேவை என்பதைத்தான் புணர்ச்சியியல் உணர்த்தப் போகிறது. அது இல்லை என்றால் ஓர்மைதான். அது இருப்பதால் தான் சீர்மை.
நான் என்ற கருத்து இருப்பதால் தான் வாழ்க்கை, தனி உடல், தனி செயல்பாடு ஆகியன உள்ளன. இதைத்தான் நம்முடைய மரபில் ஆணவம், கண்மம், மாயை என்று வரிசைப்படுத்தினார்கள். முதலில் ஆணவம், நான் என்ற கருத்து. இரண்டாவதாக கண்மம், முயற்சிகள் செய்தல், என்னால் தான் ஆகிறது என்று நம்புதல், நான் இல்லை என்றால் எதுவும் இல்லை, நான் இல்லை என்றால் இது நிகழாது என்றெல்லாம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுதல், இனி என்னால் தாக்குப்பிடிக்க இயலாது என்று கருதுதல், இவையெல்லாம் கண்மம். மாயை எனப்படுவது எதை காண்கிறோமோ அது மட்டுமே இருக்கிறது, எதை கேட்கிறோமோ அது மட்டுமே சொல்லப்பட்டது, மறைவாக எதுவும் இல்லை என்று நம்புவது. இறையை உணர்வதற்கு ஒவ்வொன்றாக உள்வாங்கி கடக்க வேண்டும். வெறும் கடத்தல் என்பது எதுவும் இல்லை. மாயை, கண்மம், ஆணவம் என்ற நிலைக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு வரிசைப்படுத்தி நம்முடைய முன்னோர் இறையை உணரும் வழியை வகுத்து சென்றனர். புணர்ச்சி குறித்த அறிமுகங்களை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று இருங்கள். புணர்ச்சி என்ற இயல் அடுத்த வகுப்பிலிருந்து தொடங்குகிறது. இதுவரை ஓர்மை, சீர்மை ஆகிய இரு இயல்கள் விளக்கப்பட்டன. இத்துடன் இன்றைய பாடம் நிறைவுறுகிறது. நன்றி. செம்மை வனம் முகநூல் பக்கத்தில் அன்றாடம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆசான்மா செந்தமிழன் ஊழி நூலில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை விளக்கி உரையாற்றுகிறார். விருப்பமுள்ளோர் நேரலையில் இணைந்திடுங்கள். ஊழி நூல் விளக்க உரைகளின் பதிவுகள் செம்மை வனம் முகநூல் பக்கத்திலும் செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் தளத்திலும் www.semmaivanam.org என்ற செம்மை இணையதளத்திலும் கிடைக்கும்.